ஆக நான் இதை உணர்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதுமையான நாள் தான். இந்த புதுமையான நாள குடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். இந்த பிரசன்டேஷன பார்க்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய ஆசியும், ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும் கிடைக்க என்னுடைய பிரார்த்தனையோடு உங்களை மீண்டும் நம்மளுடைய Zoom பிரசன்டேஷனுக்கு வரவேற்கின்றேன். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. எப்படியோ நமக்கு இந்த பிரசன்டேஷனுக்கு லிங்க் கிடைச்சிருச்சு. பை காட் கிரேஸ். Recording in progress. முதல் நன்றி இறைவனுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா நிச்சயமாக மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமா இருக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நிறைய ஒரு முக்கியமான விஷயங்கள் இதுல இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எது வேணாலும் இதுல இருக்கலாம் இந்த பிரசன்டேஷன்ல. அதனால நான் உங்ககிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறேன். அது உங்களுடைய அந்த கவனம், ஆர்வம், ஈர்ப்பு. இந்த 3 விஷயத்தையுமே உங்களுக்குள்ள வச்சுக்குங்க. ஏன்னா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் உங்களை சுத்தி இல்லாம உங்களை நீங்க தனிமைப்படுத்தி இந்த பிரசன்டேஷனை நான் கண்டிப்பாக கேட்கணும். இதுல ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எதிர்பார்ப்போட இந்த பிரசன்டேஷனை நீங்க கவனிக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய விருப்பம். இறைவன் அருள் செய்யட்டும். இந்த எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது 13வது வருஷம். எலிக்சர் மிக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ கொடுத்து இன்னைக்கு ஒரு பேக் போன் சப்போர்ட்டா ஒரு நிறுவனத்தையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கஸ்டமரா வந்தவங்கள ஆண்டர்பிரனரா ஆக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி பாத்தீங்கன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கு. உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு சக்சஸ். பிகாஸ் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதாவது மொபைல் ரெவல்யூஷன்ஸ் வந்துச்சு, நெட்வொர்க் ரெவல்யூஷன்ஸ் வந்துச்சு, ரியல் எஸ்டேட் ரெவல்யூஷன் வந்துச்சு இல்லையா? அதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் அடுத்த சில ஒரு 50 வருஷத்துக்குன்னு கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். என்ன பெரிய விஷயமா ரெவல்யூஷனரியா இருக்க போகுது அப்படின்னு சொன்னா ஆரோக்கியம், வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக ஆயிக்கொண்டே இருக்கு. இதை யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அப்பேற்பட்ட ஒரு துறையில நமக்கான ஒரு வருமானத்தை, ஒரு தேடலை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும், நம்மளுடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்துக்கும், நம்மளுடைய பினான்சியல் ஃப்ரீடத்துக்கும், நம்ம குடும்பத்துடைய வெல்ஃபேருக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்றியமையாததா இந்த இண்டஸ்ட்ரி தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எல்லாருமே நிச்சயமாக ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். இது புரிஞ்சுக்கவும் வேணும். நிறைய சாதனை பண்ணி முடிச்ச மனிதர்கள்லாம் எங்க? இன்னும் நான் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மனுஷங்களும் எங்க? எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஒரு லிமிட், ஒரு பொருள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமா அதுக்கு முடிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆக இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம நிச்சயமாக ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்மளுடைய எல்லா விதமான டார்கெட், எல்லா விதமான சக்சஸுக்கும் நம்மளால வழிவகுத்து அது கூடயே சேர்ந்து பயணிக்க முடியும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு என்னது தேவைப்படுது? எல்லாத்துக்கும் முதன்மையா என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் தான். இன்னைக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனையோ சென்டர்ஸ், அவேர்னஸ், நிறைய விஷயங்கள் வந்தும் ஏன் மக்கள் இந்த நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள இன்னும் தத்தளிச்சு கொண்டே இருக்கிறாங்களே தவிர ஏன் அதுல இருந்து மீள முடியல? இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வியாபார கூட்டமே இருக்கு. அது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கணம் சிந்திக்கணும். என்னத்தை சிந்திக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த முறை என்ன, அவர்கள் வாழ்ந்த விதம் என்ன, அவர்களுடைய வே ஆஃப் த லைஃப் என்ன அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணா மட்டும்தான் நம்ம இப்ப எப்படி இருக்கோம், இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிற
ஒரு கண்ணோட்டம் நமக்கு தென்படும். நிச்சயமாக யாராலையுமே மறக்க முடியாது, மறுக்க முடியாது. என்ன அப்படின்னா, அப்ப மண் சட்டியில சாப்பிட்ட விஷயங்கள் மாறி, இன்னைக்கு எல்லாமே நான்ஸ்டிக் ஆயிடுச்சு. விறகடுப்புல சமைச்ச காலம் போய் இன்னைக்கு எல்லாமே ஹீட் ஹீட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அம்சங்களா மாறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எல்லார் கையிலுமே பாத்தீங்கன்னா, ஒரு டேஞ்சரான விஷயம் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா கேட்ஜெட்ஸ். மொபைல் போனா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம். சோ இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ். இது எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியத்தை கொன்னுகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லா விஷயத்தையும் அதாவது உணவு பழக்கவழக்கங்கள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைல், அந்த தூங்குற விஷயமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய மனநல விஷயமா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போஷர்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய ஹியூமனுடைய செல்ஸ 40% என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழிச்சிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இது நிச்சயமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா ஔவையார் ஒரு நெல்லிக்கனிய குடுத்து இத சாப்பிட்டா நீங்க இளமையா இருப்பீங்க, நீங்க ரொம்ப நாளைக்கு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போன விஷயம் எதனால அப்படின்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஸ், அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அந்த எலக்ட்ரான் மிஸ்ஸிங் ஆனிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு மனுஷன் இருக்கான், அவனோட கையோ, காலோ நொண்டி நொடமா போணுச்சுன்னா, அது அது ஒன்னத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா யூஸ் ஆகாது. கரெக்ட் தானே? அதே மாரிதான் நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ், இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் நம்மளுடைய செல்ஸ டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது? அந்த இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ சமாளிக்கக்கூடிய விஷயத்துக்கு என்ன தேவைப்படுது? இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ. அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்படுது. அந்த நியூட்ரல் பண்றது. கடன் குடுத்து கை குடுக்குற மாதிரி. அப்ப அன்னைக்கே நம்மளுடைய முன்னோர்கள் என்னது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திட்டு வந்துருமா அப்படின்னு பார்த்தா இல்ல. நீருடைய கம்ப்ளீட் நியூட்ரிஷன் தேவைப்படுது. ஏன்னா நம்மளோட பாடிக்கு கார்பன், ஆக்சிஜன் 90% மேல, ஈவன் சொல்லணும்னா 98% பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். நம்மளுடைய பாடியோடைய ஹெல்த்துக்கு பிரதானமா அந்த செல்லுடைய குரோத்துக்கு தேவையான விஷயம் அது. சப்போ நம்மள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள சமநிலையில இருக்கணும். அதுதான் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, பித்தம், கபம், வாதம்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கூடி போனாலோ குறைஞ்சு போனாலோ அது உங்களுடைய பாடி மாற்றங்கள் கொடுக்கும். அப்ப நம்ம உடம்ப பத்தி சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லலாங்க. ஆனா அடிப்படையா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு மனுஷன் எதுல இருந்து உருவானானோ அங்கதான் இருக்கு நம்மளுடைய அறிவு. ஒரு மனிதன் எங்க இருந்து உருவானான்னா இந்திரிய துளியில இருந்து உருவானான். எப்படி ஒரு சின்ன வித அவ்வளவு பெரிய ஒரு பேனியன் ட்ரீ, அவ்வளவு பெரிய ஒரு ஆலமரத்தை உருவாக்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த விதை நன்றாக இருந்ததுனாலதான் அதனால ஒரு நல்ல ஒரு பெரிய பேனியன் ட்ரீ உருவாக்க முடிஞ்சது. அதே மாதிரிதான் நம்மளுடைய செல்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்தாதான் நம்மளுடைய பாடி நல்லா இருக்கும். ஏன்னா செல் என்ன பண்ணுதுன்னா நல்ல ஒரு குரோத்தை கொடுக்குது. நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது கூட சண்டை போடுறதுக்கும் செல்ஸோட விஷயம் தேவைப்படுது. அதை நீக்கி திரும்பியும் அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் செல்ஸோட growth தேவைப்படுது. அப்ப எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கக்கூடியது என்னன்னா செல்ஸ். இந்த பஞ்ச் ஆஃப் கோடிக்கணக்கில் 100 trillions ஆஃப் செல்ஸால சேர்ந்ததுதான் நம்மளுடைய ஹியூமன் பாடி இல்லையா? அப்போ லட்சக்கணக்கான செல்ஸ் தான் என்னது டிஷ்யூஸ். அப்போ லட்சக்கணக்கான டிஷ்யூஸ் தான் ஆர்கன்ஸ். அந்த ஆர்கன்ஸ்ல இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ், போன் சிஸ்டம், மசில் சிஸ்டம். இது எல்லாமே கனெக்டிவிட்டியில இருக்குது. அப்ப அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த செல்ஸை நம்ம ஆரோக்கியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் ஆரோக்கியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே, நம்மளுடைய சர்க்குலேஷன்ஸை நம்ம ஆரோக்கியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருவேளை ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தோம்னாலும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், நம்மளுடைய ஆர்கன்ஸை பாதுகாத்துக்க முடியும். இல்ல எதுவுமே இல்லைன்னாலும் ஒரு ப்ரிகாஷன்ஸா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மள ப்ரொடெக்டிவ் பண்ணிக்க முடியும். இவ்ளோ எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இது பேசுனது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 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 ஹெட்டிங் மாதிரி தான். ஆனா இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இது அத்தனையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் தான். எப்பொருள் யார் யார் வைக்கைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொன்ன இத்தனைக்குமே நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்
உண்மையிலேயே வந்து இதுக்கு மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இருக்கா? எஸ். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த 13 வருஷமா இருந்த இந்த ப்ராடக்ட் மூலியமா எண்ணற்ற டெஸ்டிமோனிஸ், எண்ணற்ற மிராக்குலஸான விஷயங்கள், எங்கேயுமே போய் கிடைக்காத அவ்ளோ ஒரு அற்புதமான விஷயங்கள், அவ்ளோ ஒரு அற்புதமான டெஸ்டிமோனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த 13 வருஷத்துல ஒரு சகாப்தமாவே உள்ளுக்குள்ள இருக்கு. இத அழைச்சிட்டு வந்த உங்களோட லீடர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, எந்த விதமான ஹெட் டூ டோ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எதுக்கு உங்களுக்கு வேண்டிய டெஸ்டிமோனிஸ் எது ரிலேட்டடா கேட்டீங்கனாலும், நிச்சயமாக உங்களுக்கு அவங்க தருவாங்க. சோ நம்ம கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பொருளை கொடுத்து, அதன் மூலியமாக மக்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும், அண்ட் அதன் மூலியமாக ஒரு இன்கம் ஃப்ளோ கண்டினியூட்டிவான ஒரு லாங் டேர்ம் இன்கம் ஃப்ளோவை கொடுத்து அவங்கள ஒரு பினான்சியல் ஃப்ரீடமா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன். அண்ட் கம்பெனியோட மோட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யாரு ஒரு கஸ்டமராகவோ இல்ல ஆண்டர்பிரினராகவோ வந்தாலும் இந்த ப்ராடக்ட் மூலியமா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு பி ஹாப்பி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ் உடைய ஒரு உண்மையிலே வந்து தாரக மந்திரமாகவே இருக்கு. சோ அந்த வகையில இவ்ளோ விஷயத்தையும் இந்த 13 வருஷத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணுனதுனாலதான் இன்ன வரையும் கம்பெனில அடிஷனலா வேற எந்த ப்ராடக்டும் கிடையாது. ஒரே ஒரு ப்ராடக்ட் ஈஸி டு ப்ரோமோட். ஒரே ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லா சொல்றதுக்கு மனுஷனால முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராடக்ட் பிசினஸ் உள்ள இருக்க வருது அப்படின்னா, அது மக்களுக்கு கொடுத்து, அது மக்கள் உணர்ந்து, அது உடம்புக்குள்ள சார்ந்து, அது வெளியில ரிசல்ட்டா வர்றதுக்குள்ள காலங்கள் ஆகும். ஆனா நமக்கெல்லாம் இது என்ன காலம்? பொற்காலம். ஆல்ரெடி 13 வருஷமா என்னது சக்சஸ்ஃபுல்லா ப்ராடக்ட் இஸ் த ஹீரோ, பேக் போன் ஆஃப் த சக்சஸ் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண அருமையான ஒரு விஷயம் தான் இந்த எலிக்ஸமிக்ஸ். அப்படி என்னதான் இந்த எலிக்ஸமிக்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், உண்மையிலேயே வந்து இறைவனுடைய படைப்புகளை வந்து எண்ணி பார்க்கும்போது ஆச்சரியப்படத்தான் வேணும். அதே மாதிரி நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரிடென்ட்ஸும், அதுல இருக்கக்கூடிய மகத்துவமும், அதை மேக் பண்ணிருக்க விதமான யூனிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த காம்போசிஷனும் பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து நம்மள மெய்சில் இருக்கவும், இதை கண்டுபிடிச்ச, இதை படைச்ச இறைவனை புகழ்றதா, இல்ல இதை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானிய புகழ்றதா, இதை ஒருங்கிணைத்து கொண்டு வந்த சில தலைவர்களை புகழ்றதா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த இன்கிரிடென்ட்ஸ்குள்ள, இந்த ப்ராடக்ட்குள்ள இருக்கு. அதுல முதலாவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரிச்லியா கட்டிகுவா. சோ ட்ரிச்லியா கட்டிகுவா அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் காடை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில் காட்டுல தான் இருக்கு. சோ நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காடு மாதிரி இல்ல. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துடைய லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிரேசில் காடு. அமேசான் காடை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில் காடு. இந்த ட்ரிச்லியா கட்டிகுவா எங்க வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14,000 feet பிலோ த சீ லெவல். சோ அது கடல் மட்ட அடிக்கு கீழே டைம் கீழே போனோம்னா ஆக்சிஜன் லெவல் சப்ளை கம்மியா இருக்கும். அதே மாதிரி மேலேயும் அப்படிதான் இருக்கு ஆல்டிடியூட். அது கடல் மட்டத்துக்கு மேல ரொம்ப தூரம் போனாலும் ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கும். சோ அதனாலதான் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் சுருங்கி அந்த மூச்சு திணறல் வரும். சோ இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் தான். சோ எப்படி ஒரு அனகொண்டா பிலிம்ல வந்து ஒரு சாகா ஒரு வரத்தை தேடி பூவை தேடி போற மாதிரி, அதே மாதிரியா இந்த இவ்வளோ பெரிய பெரிய காட்டுல நிச்சயமாக லங்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரேசில் காட்டுல நமக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு சயின்டிஸ்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தே காண்ட், அவங்களால முடியல. பிகாஸ் இது போயிட்டே இருக்கு. அவங்க எந்த ஒரு வெல்ஃபேரும் இல்லாம தான் வந்திருந்தாங்க. ப்ரொடக்டிவிட்டி இல்லாம வந்திருந்தாங்க. சோ செகண்ட் டைம் எல்லாமே ஆக்சிஜன் மத்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு திரும்பி செகண்ட் டைம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போயிட்டே இருக்கும்போது ஒரு 14,000 அடிக்கு கீழே அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சமவெளி இருக்கு. சோ அந்த சமவெளியில பாத்தீங்கன்னா அழகான ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் வந்து சில காட்டு பகுதிகள் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மலைவாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துப்பி இந்தியன்ஸ். சோ இவங்க பாக்குறதுக்கே ஆணும் சரி, பெண்ணும் சரி, பாக்குறதுக்கே அழகா ஹைட் அண்ட் வெயிட்டா, ஃபிட்டா, அவங்களோட ஸ்கின் எல்லாம் அப்படியே மினு மினுன்னு க்ளோவா, இப்படி ரொம்ப ஆக்டிவா பார்க்கும் போதே ஒரு அட்ராக்டா இருக்கு. அதே நேரம் அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா, அப்படியே எனர்ஜெட்டிக்கா, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையுமே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு துள்ளலா அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. சோ இந்த இந்த விஷயத்த பார்த்த சயின்டிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாவும், ஒரு ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸ் ஆர் எனிதிங் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த தேடி போன அவருக்கு இந்த துப்பி இந்தியன்ஸ் பீப்புளை பார்த்து, எப்படி இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற இல்லையா, நம்ம சாப்பாடு முறைகள் வேற இல்லையா, இது என்ன ஒரு விஷயத்தினால இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கறத அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா, நீங்க இந்த பிக்சர்ல பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா
செடியில இருக்கக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட் தான். இதுல இருக்கக்கூடிய அந்த பார்க், மரப்பட்டை, வேர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பயன்படுத்துறாங்க மக்கள் அடிக்கடி. ஈவன் அவங்களுடைய பூஜை அறையில வச்சு கும்பிடக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து அவ்வளோக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அங்கேயும் இருக்கு. ஸோ இத எடுத்துக்கொண்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணி மைஸுக்கு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த ட்ரிஷ்லியா கடிகால இருக்கக்கூடிய மெடிசினல் கன்டென்ட் அந்த ஆல்கலாய்ட், டானின்ஸ், பைட்டோஸ்டெரால், சிசிலோலிக்னன்ஸ் இந்த மாதிரியான மெடிசினல் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் கன்டென்ட்லாம் என்ன பண்ணுது, சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கலாகவும், மென்டலாகவும் ஹெல்த் ப்ரொமோட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கிறத அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறார். சோ எதுக்கு பர்ட்டிகுலரா எதுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். நிச்சயமா இது வந்து காண கிடைக்காத ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தக்கூடிய, வலுவாக்கக்கூடிய தன்மைகள்லாம் இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவால இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி ஃபுல்லா மேடப் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் நம்ம பாடிக்குள்ள இருக்கு. ஒவ்வொன்னுமே செல் டிவிஷன் ஆகக்கூடிய விஷயம் தான். எதை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ல தவிர. அது மட்டும் என்ன ஆகாது? டிவிஷன் ஆகாது. அதனாலதான் நமக்கெல்லாம் வயசாக ஆக ஆக என்னன்னா தாத்தா பாட்டிங்கலாம் என்னது நரம்பு தளர்ந்து போயிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான காரணம் அதுதான். நம்ம பிறப்புல என்ன நியூரான் இது இருக்கோ அதுதான் வளர்ச்சி அடைமே தவிர உங்களுக்கு என்ன ஆகாது? டிவிஷன் ஆகாது. சோ அப்பேற்பட்ட இந்த நர்வஸ் சிஸ்டம் நம்மளோட பாடியில யாராவது ஒருத்தவங்கள நம்ம தொடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல வந்து கமெண்ட்ரி குடுக்குது பாருங்க பிரைன். உன்னை யாரோ தொடுறாங்க, உன்னை யாரோ அடிக்கிறாங்க, உன் கால தள்ளு, உன் கைய தள்ளுன்னு கமெண்ட்ரி குடுக்கக்கூடிய அந்த விஷயம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மிகப்பெரிய விஷயம். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்த வலுவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெச்லியா கட்டிக்குவால இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கவாதம், ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், இல்ல ரொமட்டாயிசம், ஆட்டிசம், அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், வலிப்பு நோய், எபிலிப்சின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய், இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், சரவங்கி, அப்படியே ஷிவரிங்காவே ஆடிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எலிக்சர் மிக்ஸ்ல பக்கா வந்து எப்படி இருக்குன்னா, எங்கேயுமே கிடைக்காத ரிசல்ட் குடுத்துருக்குங்க. ஆச்சரியப்படக்கூடிய ரிசல்ட் எல்லாம் குடுத்துருக்கு. நல்ல ஒரு மெமரி பவர குடுக்கும். காரணம் என்னன்னா, நல்ல பிளட் சர்க்குலேஷன் நர்வஸ் சிஸ்டத்த நல்லா மேம்படுத்துனதுனால, நல்ல பிளட் சர்க்குலேஷனை இயற்கையாகவே அது ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவால இருக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆப்ரோடிசியாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாலுணர்வை தூண்டக்கூடிய விஷயமும் இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவால இருக்கு. ஆண்களுக்கும், பெண்களுக்கும் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய விஷயத்துல மேம்படுத்தக்கூடிய தன்மை, அது நேச்சுரலாவே அவங்களுடைய ஹார்மோன்ஸ இயக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. ஆண்களுக்கு எரெக்டல் டிஸ்பங்ஷன் பிரச்சனைக்கும் எலெக்சன் மிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்த தீர்வு இருக்கு. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையும், மன அழுத்தத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு நிறைய பேர் கண்டுகொள்ளாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரையும் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, சில அதிர்ச்சி கேட்டோனே இறந்து போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவங்களுடைய இம்யூனோ சிஸ்டம் அந்த டிப்ரெஷன் அத தாங்கிக் கொள்ள ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களோட பாடி இருக்கும். சில சில பேரோட ஒரு அதிர்ச்சி சம்பவத்தையோ, இல்ல யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த கேட்ட கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து. அந்த மாதிரியான பீப்பிள்க்குலாம் பாத்தீங்கன்னா, எலிக்சர் மிக்ஸர் மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட்டிவான சப்ஸ்டன்ஸா இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா இருக்கு. இன்னும் நெறைய விஷயங்கள் ஸ்கின் எடுத்துக்கலாம். ஸ்கின் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்லயே மிகப்பெரிய ஆர்கன் எது அப்படின்னா நம்மள ஸ்கின்ன சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸ்கின்ல தொற்றுநோய் ஏற்பட்டாலும் ஈவன் கேன்சர் மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு கூட பிரிவென்டிவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா இருக்கு. மிகப்பெரிய ஒரு விஷயம். இதே மாதிரி நெறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவால இருக்கு. ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை மேம்படுத்துது. நரம்பு விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அது அது ஒழுங்கு பண்ணிட்டாலே ஹியூமன் பாடியில எல்லாம் சரியாயிடும். நல்ல ஒரு சர்க்குலேஷனோ நர்வ்ஸையும் மேம்படுத்திட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்ப இந்த பாடி தேவையான ஆக்சிஜனேட்டர் நல்லா போகும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் ஒழுங்கா இயங்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அடிப்படையா வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம். மத்த எல்லா ப்ராடக்ட்லயுமே பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ்ன்னு இருக்கும். ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நியூரான் சிஸ்டத்த மேம்படுத்துறது தான். இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட மண்டலத்த மேம்படுத்துறதுனால தான் மத்த எதுலயுமே
கிடைக்காத ரிசல்ட் எதுலயுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் கொடுக்காத அந்த ஃபாஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிறதுக்கான பிரதானமான உண்மை இதுதான். சோ அதுக்கு 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 எடுத்துக்காட்டு எதுன்னா நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு. உங்களை அழைச்சு வந்து கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா செரோனோரெப்பன்ஸ். செரோனோரெப்பன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பனை மரத்தை சேர்ந்த தாவரம். சாப்பல் மோட்டோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பொட்டானிக்கல் நேம் தான் செரோனோரெப்பன்ஸ். இது சதர்ன் ஈஸ்ட் அமெரிக்கா, புளோரிடா, பெனிசுலா, கலிபோர்னியா, விர்ஜினியா இந்த மாதிரியான பிளேசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பழத்தாவரம். இதுல ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, ஃபிளவனாய்ட்ஸ் இருக்கு, பிளான்ட் ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த செரோனோரெப்பன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எதுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா ஆண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு சொல்லும் போது யுரேத்தராக்கும் கீழே இருக்கக்கூடிய ப்ரோஸ்டேட், அதாவது வால்நட் சைஸ்ல தான் இருக்கும். ஆனா அதோட பங்கு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ஸுக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம நரிஷஸ் பண்ண, அது மொட்டிலிட்டி பண்ண, அந்த விஸ்கோசிட்டியோட இருக்கிறதுக்கான சத்துக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே எங்கதான் இருக்குன்னா அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல தான் இருக்கு. இன்னும் சில ஆண்களுக்கு 40-50 வயசு கடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில நிறைய நிறைய பேர் சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய ஒரு பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இருக்கும். இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கமானுச்சு அப்படின்னு சொன்னா பினைன் ஹைப்பர்பிளீசியான்னு சொல்லுவோம். அந்த அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு இரவு டைம்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்க வந்து சிறுநீர் கழிப்பாங்க. அது அவங்களுக்கு உண்மையிலே தூக்கத்தை கெடுக்கும், அது ஆரோக்கியத்தை பாதிக்கும். சோ அது நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாளடைவுல அது தொற்று வர்றதுக்கு, அது அப்படியே கேன்சரா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்பேற்பட்ட அந்த ப்ரோஸ்டேட்டுடைய ஹெல்த் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ப்ரொடெக்டிவ் பண்ணக்கூடிய சத்துக்கள் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செரோனோரெப்பன்ஸ்ல இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய விஷயமும் இந்த செரோனோரெப்பன்ஸ் எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. சோ மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு, அந்த பெயின், இதுக்கெல்லாமே ஒரு நல்ல ரிசல்ட்டா வந்து அந்த சைக்கிளிக் இஷ்யூஸ் இதுக்கெல்லாமே வந்து நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல பாக்கலாம். ஏன் அப்படின்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரி செய்யக்கூடிய விஷயம் இந்த செரோனோரெப்பன்ஸ்ல இருக்கு. தைராய்டு உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆர்கன். சோ அதுல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளுடைய பாடிக்கு வந்து எனர்ஜியையும் மெட்டபாலிசத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்திட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த தைராய்டு கிளாண்டையும் சரிவர இயங்க செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எலிக்சர் மிக்ஸ் இந்த செரோனோரெப்பன்ஸ் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஜீரண சக்தி மேம்படுத்துறது, சிறுநீரக பாதையை வந்து சரி செய்யறதுக்கு, மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேன் ஒற்றை தலைவலி இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒற்றை தலைவலி வரும். இல்ல அப்படின்னா ஈவினிங் டைம் போல இருக்கும், இல்ல மார்னிங் டைம் போல கொஞ்சம் நேரத்துல எழுந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் நேரத்துல இருக்கும். சோ அந்த மாதிரி மைக்ரேன் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ்ல நல்ல ஒரு ரிசர்ச் இருக்கு. அது மாதிரி முடி வளர்றதுக்கும், முடி கொட்டுறத வந்து முடி கொட்டுறது அப்படிங்கிறது இயற்கை, ரொம்ப கொட்டினாதான் வந்து ப்ராப்ளம் ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரிவென்டிவ் பண்றதுக்கு எலிக்சர் மிக்ஸ் உண்மையிலேயே சப்போர்ட்டிவா இருக்கு. ஸ்லீப்பிங் ட்ரபிள்ஸ், இன்சோமினியா, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய நல்ல நியூட்ரிஷனான சாப்பாட்டுலயும் அவனுடைய ஓய்வுன்னு சொல்லக்கூடிய அந்த உறக்கத்திலையும் தான் இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய ஸ்லீப்பிங்க்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல அப்படின்னா இயற்கையாகவே அவங்க தூங்கணும். உண்ட மயக்கம் அப்படிங்கிறது வேற, ஆனா இயற்கையாகவே ஒரு பாடிக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது அது உறக்கம் தான். அந்த உறக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நேச்சுரலாவே இல்லைங்க. அதுக்கு காரணிகள் நிறைய விஷயங்களாக இருந்தாலும் ஏன்னா நம்ம டே டைம்ல இருந்து ஈவினிங் டைம் வரையும் நம்ம பாடிக்குள்ள ஒரு சில மெக்கானிசம் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கும். அதே மாதிரி பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து பொழுது விடிற வரையுமே நம்ம பாடிக்குள்ள ஒரு சில மெக்கானிசம்ஸ் இருக்கும். இப்ப ஏதோ ஒரு விஷயம் தடப்படுறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்சோமனியா பிரச்சனையும் வருது. சோ இதுக்கு நம்ம வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற நிலைக்கு போறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது பின்னாடி எதை கொண்டு போய் விடும்னா மன அழுத்தம், மனநோய்க்கு கொண்டு போய் விட்டுரும். சோ அந்த மாதிரி இன்சோமினியா பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ்ல 100% அந்த நேச்சுரல் ஸ்லீப், டீப் ஸ்லீப், ராஜ தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லங்ஸுக்கு, கிட்னிக்கு, தைராய்டுக்குன்னு எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு பயனளிக்கக்கூடிய எலிக்சர் மிக்ஸ். அந்த எலும்புருக்குன்னு சொல்லக்கூடிய டிபி, அந்த அசாதாரண இருமல் சொல்லக்கூடிய ஆஸ்துமா, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. அதோட டெஸ்டிமோனிஸ் கூட உங்களை அழைச்சிட்டு வந்து உங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு 20 years ஆஃப்
ஒரு 20 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஆஸ்மா அந்த பேஷண்ட், டிபி டியூபரோகுலோசிஸ் எலும்புருக்கி நோய் உள்ள அந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி ஆளே மாறி நல்ல ஒரு லைஃபுக்கு போன மிகப்பெரிய ஒரு டெஸ்டிமோனிஸும் நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ்ல இருக்கு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கக்குர்பிட்டா மோஸ்டாட்டா. கக்குர்பிட்டா மோஸ்டாட்டா அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, க்ரூக்னக் பங்கிங். அதோட கழுத்து பகுதி நீளமா இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய ஸ்பாஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். சோ அதுல இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நியூட்ரிஷன்ஸ் ஆனதுங்க. plenty of vitamins, minerals, manganese, vitamin K, zinc, phosphorus, protein, saturated fatty acids அப்படின்னு நிறைய விஷயங்கள். அது டேஸ்ட் மட்டும் கிடையாது, நல்ல ஆரோக்கியத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சீடு. அதனாலதான் இதை வந்து பவர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இந்த விஷயம் வந்து எது எதுக்கெல்லாம் நம்ம பாடிக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூனரி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. நம்மளோட ஹார்ட் இதயத்தோட இயக்கத்தை வந்து சரி செய்து, அது மட்டும் இல்லாம HDL LDL. நிச்சயமா மனுஷனுக்கு என்ன தேவைன்னா நல்ல கொழுப்பு வேணும். நம்மளுடைய செல்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃபேட் வேணும். அதான் நல்ல கொழுப்பு HDL. கெட்ட கொழுப்பு அப்படின்னா அது கழிவு. எப்படி வந்து நல்ல விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ள இருக்கோ அதே மாதிரி அது நாளாக அது கெட்ட விஷயங்கள் தான், டெட் செல் தான், சிஸ்ட் தான், அது வெளியாக்கணும் இல்லையா? அந்த அந்த எல்டிஎல் வந்து நீக்கிறது தான் அந்த எல்டிஎல்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து மேம்படுத்தக்கூடிய பேலன்சிங் பண்ணக்கூடிய விஷயமும் இதுல இருக்கு. சோ அதே மாதிரி கல்லீரல், லிவரோட ஃபங்க்ஷன்ஸ், நல்ல தூக்கம் கொடுக்கறதுக்கு, வெயிட் லாஸ், மெட்டபாலிஸ் ஆக்டிவ் பண்றதுனால அந்த வெயிட் லாஸ், அப்படி அந்த கொலஸ்ட்ரால மெயின்டைன் பண்றதுனால அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயமும் நடக்குது. சோ அதே மாதிரி ஜாயின் இன்ஃபிளமேஷன், போன் ஹெல்த், பிளென்டி ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இது இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய இம்யூனி சிஸ்டத்தை மேம்படுத்துது. 4வது பாத்தீங்கன்னா பங்க்சர் வெயின். சோ பங்க்சர் வெயின் வந்து ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல பாத்தீங்கன்னா நெருஞ்சி முள். இது நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் வந்து இப்ப பார்க்க முடியுது. அப்பெல்லாம் எங்க பார்த்தாலுமே இருக்கும். இப்ப ரொம்ப ரேராவே தான் பார்க்க முடியுது. கிராமப்புறத்துல எல்லாம் ஓரத்துல பாத்தீங்கன்னா கப்பிக்கல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது வளரும். சோ இது வந்து காலங்காலமா சீனர்களுடைய மருத்துவ பெட்டகத்துல இருந்த ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு மருத்துவம் மிகுந்த ஒரு விஷயம். நம்மளுடைய தமிழர்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்னா கிட்னிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரியும். சோ இது தவிர்த்து வந்து சீனர்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் எங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த கருமுட்டை வளர்ச்சி, அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த லெவல்ல இதுல சப்போர்ட்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுநீரக பாதையை சரி செய்யக்கூடிய விஷயம். கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் இருந்து அடைப்பட்டிருந்தாலும் இல்ல சதை வளர்ந்து எதுவும் அடைப்பட்டிருந்தாலும் அந்த சிறுநீரக பாதையும் அந்த கிட்னி ஸ்டோன்ஸையும் கிளென்சிங் பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய பங்க்சர் வைன்ல இருக்கு. நல்ல பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம சாப்பிட்டுட்டு கூடிய இந்த நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அதையுமே வந்து நியூட்ரிஷன்ஸையும் பிளஸ் ஆக்சிஜனையும் நல்ல நம்மளோட பாடி ஃபுல்லாமே வந்து எடுத்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த அந்த தன்மை. ஏன்னா நம்மளோட வெயின்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வந்து என்னதான் வந்து ரத்தம் தான் ஓடும். அப்ப எது வந்து நம்மளுடைய பிளட்டை வந்து புஷ் பண்ணி தள்ளுது அப்படின்னா வெயினுக்கு வெளியில இருந்து ஒரு விதமான எனர்ஜி, ஒரு விதமான ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை மேம்படுத்தக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பங்க்சர் வெயின்ல இருக்கு. ஏன்னா உங்க நரம்புக்குள்ள வந்து காத்து போகாது, காத்து முடிச்சா மூச்சு அடிச்சு செத்து போயிடும். சோ இது ஜஸ்ட் ஒரு சயின்ஸ், அதுக்காக சொன்னேன். சோ அந்த ஒரு தன்மை, அந்த அந்த பிளட் சர்க்குலேஷன் எங்க பார்த்தாலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடக்கூடிய அந்த தன்மை, அந்த எனர்ஜியை வந்து இந்த பங்க்சர் வைன் கொடுக்குது. சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹார்ட்டுடைய ஹெல்த்துக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மேம்படுத்துறதுக்கு, ரெகுலரைஸா நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ் ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூத் லுக், ஒரு யங் லுக் இருக்கும். ஒரு 40-50 ஏஜே இருந்தாலும் அவங்க பாக்குறதுக்கு ஒரு 30-25 ஏஜ் மாதிரி ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயமும் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல தான் இருக்கு. காரணம் என்னன்னா பங்க்சர் வைன்ல எனர்ஜி எல்லாம் ரெகுலரைஸா வந்து அது உள்ளுக்குள்ள எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அது நல்ல நம்மளோட ஹைட்ரேட்டா வச்சுக்கும். அதே நேரத்துல நல்ல விஸ்காசிட்டி அண்ட் நல்ல பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் போறதுனாலயும் நல்ல ஒரு செல்ஸோட growth அண்ட் ரீஜெனரேஷன்ஸ் எல்லாம் நல்லா நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே நம்ம யங் லுக்கா இருக்கும். சாப்பிடப்பட்ட ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு மட்டும் இல்லாம மத்த பெனிஃபிட்ஸுக்குமே ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இந்த பங்க்சர் வைன் இருக்கு. அண்ட் ரெட் பீ ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். சோ ஸ்டெம் செல்ஸ் பத்தி நிச்சயமா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த பாடியுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஆனதுன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது கண்ணுக்குன்னா அது ஒரு டைப் ஆஃப் த செல்ஸ் இருக்கும், லிவருக்குன்னா அது ஒரு டைப் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், அதே மாதிரி கிட்னிக்கு அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். நமக்கு தெரியாது, என்ன தெரியாது, நம்மளோட பாடியில எந்த செல்ஸ் அஃபெக்ட் ஆனதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு டைப் 2 டயபெட்டிக் வந்துச்சு, இல்ல நமக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் வந்துச்சு, இல்ல நமக்கு வந்து பிபி வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. சோ நம்மளோட பாடிக்கு ஆனா தெரியும் இல்லையா? சோ அது பாடி எதுக்கு கரெக்டா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா எந்த செல்ஸ் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கோ அதுக்குதான் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்.
சோ நம்மளுடைய மனுஷனுடைய ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, தொப்புள் கொடி தான். சோ ஒரு 20-35 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேங்கே வந்துச்சு. தொப்புள் கொடியை வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அப்படின்னு வந்துச்சு. காரணம் என்னன்னா அதை கண்டுபிடிச்சவங்க அப்படி. அந்த ஸ்டெம் செல்ஸ்ல ஏகப்பட்ட நன்மையான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் ஒண்ணு அதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ் ரிப்ளிகேட் ஆகும். இல்ல அப்படின்னா இந்த 200 டைப் ஆஃப் தி செல்ஸா என்னது வேற எந்த செல்ஸாவே மாறக்கூடிய தன்மை உடையதான் இந்த ஸ்டெம் செல்ஸ். சோ இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெட் பீச்லயும் அவ்வளவு ஒரு சத்துக்கள் இருக்கு. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். கிரீன் ஆப்பிள்லயும் அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா? ஒரு விளம்பரத்துல கூட நம்ம பார்ப்போம். 100 எலுமிச்சை பழத்தோட சக்தி அப்படிம்பாங்க. சோ இந்த விஷயத்த சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 5 கிலோ வந்து ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம். 10 கிலோ வந்து காய்கறி சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்லுவாங்க பாத்தீங்க. அந்த கான்சென்ட்ரேட், அந்த கான்சென்ட்ரிக், அந்த தன்மை. அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் த சால்ட்லயே அவ்வளோ ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பொட்டன்சி இருக்கக்கூடிய பவுடர் தான் நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ் பவுடர். இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான். சோ இதுல இருக்கக்கூடிய ஆப்பிள் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஆப்பிள் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு இந்த ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இதுல இருந்தது. காரணம் என்னன்னா இது வந்து 4500 feet above த சி லெவலுக்கு மேல வளரக்கூடிய ஒரு விஷயமா அந்த ஸ்விஸ் ஆப்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி டெலிஷியஸ் அண்ட் பிளஸ் நிறைய நியூட்ரிஷன்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பீச் பழத்துல இருக்கு. ஒரு 100 பீச் பழம் சாப்பிட்டா ஒரு 100 ஆப்பிள் சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்குமோ அது பிஞ்ச் ஆஃப் த பவுடர்லயே கிடைக்கிறதுனாலதான் இவ்வளவு ஒரு பொட்டன்சி. அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டெம் செல் தெரப்பி இல்ல ஸ்டெம் செல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாலே வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சோ எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அடுத்தது பாத்தீங்கன்னா எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் இது ஹானி கோட் பீடுன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு இடையர்கள். சோ அவங்க பர்டிகுலரா ஆடு இந்த தாவரத்தை சாப்பிடும்போது அது பிஹேவ் பண்ண விஷயத்த வச்சுதான் வந்து இது ஏன் அப்படின்னு சொல்லிதான் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பர்டிகுலரா வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் மெடிசினல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்க என்ன செய்யுது அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனையும் அந்த ஹார்மோன்ஸ் அந்த அப்ரோடிசியாக்கு சொல்லக்கூடிய லிபிடோன்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் இது மாதிரியான ஹார்மோன்ஸை இயற்கையாகவே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலிக்ஸமிக்ஸ் அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா இது ரெகுலரைஸா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த யங் லுக் நல்ல ஒரு யங்கா இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தையுமே வந்து கொடுக்கும். காரணம் என்னன்னா ஹார்மோன்ஸ் இங்க பேலன்சிங் பண்ணும். நல்ல ஒரு ரெஜுனேஷன்ஸா மட்டும் இல்லாம ஹார்மோன்ஸையும் பேலன்சிங் பண்றதுனால நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸும் கொடுக்கறதுனால அவங்களுடைய பாடி நல்ல ஹெல்த்தாவும் இருக்கிறதுனால மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு செக்ஷுவல் ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரத்துல இருக்கு. அண்ட் மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அசௌகரியங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிவாரணியா வந்து எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அமையும். சோ அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட் பெயின் நீர்க்கோத்து இருக்கிறதுனால வரக்கூடிய ஜாயிண்ட் பெயினோட இஷ்யூஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த் ப்ரொமோட்டிஙங் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸா இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் இருக்கு. சோ அதனாலதான் எலிக்ஸமிக்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த முட்டி வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் இருக்கிறவங்க ஈவன் ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்மளோட எலிக்ஸமிக்ஸ் சாப்பிட்டு நல்ல ஒரு ரெக்கவரி கிடைச்சு ஏன்னா அவங்கலாம் வேலைக்கு போகக்கூடிய பர்சன்ஸ்க்கு அந்த மாதிரி ரொம்ப ஏர்லி வயசுலயே வந்துருது. காரணம் அது ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் இல்ல. அதுக்கு தகுந்த அவங்களுடைய பாடிக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெயிட் அந்த விஷயங்கள்னாலே அவங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் வருது. சோ அந்த மாதிரியான நிறைய பேர்சனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலிக்ஸமிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது அதுல இருந்து நல்ல ஒரு ரெக்கவரி கிடைச்சிருக்கு. சோ அதே மாதிரி கார்டிசெப்ஸ் நம்மளோட இன்கிரீடியன்ஸ்லயே பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த காஸ்ட்லியான விஷயம் எதுனா இந்த கார்டிசெப்ஸ் தான். சோ இதோட ஒரிஜின் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. ரொம்ப ரேர் ஸ்பீஷியஸ்ங்க இந்த கார்டிசெப்ஸ் காளான். ஏன் அப்படின்னா இதுல பேரே பாத்தீங்கன்னா ஹிமாலயன் கோல்டு ஹிமாலயன் வயக்ரா. இன்னைக்கும் இந்த கார்டிசெப்ஸோட மார்க்கெட்டோட ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ மட்டுமே கிட்டத்தட்ட 12 இருந்து 15 லட்சம் ரூபாய் வரையும் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு மருத்துவம் குணம் மிக்கிறதுனாலதான் இதுக்கு இவ்வளோ டிமாண்ட் பிளஸ் ரேராவும் இருக்கிறதுனாலதான். எந்த அளவுக்கு அப்படின்னா ஹெச்ஐவி ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்கு. உலகத்திலேயே வந்து ஹெச்ஐவி அப்படிங்கிறது மிக கொடிய நோய். ஏன் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள என்ன விஷயம் நமக்கு இன்வேட் ஆனாலும் அதை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கே வந்து ஒரு நிவாரணியா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அந்த மருத்துவ குணம் வந்து இந்த கார்டிசெப்ஸுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரினரி ட்ராக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நல்ல ஒரு ரெமடி இருக்கு. அதே மாதிரி லங்ஸோட மேம்பாட்டுக்கு
அதனாலதான் இதோட பேர் வந்து ஹிமாலயன் வயக்ரானே வந்துச்சு. அந்த ஒரு எனர்ஜெட்டிக் குடுக்கும். அந்த ஒரு எவ்ளோ ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த டயர்ட்னஸ் இல்லாம இருக்கிறதுனாலதான் இதோட பேரே வந்து ஹிமாலயன் வயக்ரா அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இது ஒரு சுவாரஸ்யமான இதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதை தான். ஏன்னா அத்லெட் அத்லெட் ஒலிம்பிக்ல ஜெயிச்ச அந்த சைனா அத்லெட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க வந்து எப்பேற்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களோட ஜீன் என்ன எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்போது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் அந்த அத்லெட் வென்ற அந்த நபர் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஃபுட்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, துப்பி இந்தியன்ஸ் எப்படி வந்து ட்ரிச்லியா கட்டி வந்து டெய்லியுமே அந்த பார்க்கு வேற யூஸ் பண்ணாங்களா, அதே மாதிரி இந்த கார்டிசெப்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ட்ரெடிஷனல் டெய்லி அன்றாடமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவே இருந்தது. அதனாலதான் அவங்க என்னது அவங்க அந்த அந்த அத்லெட் ஓடும் போது என்ன ஒரு எனர்ஜி தேவை, அந்த லங்ஸ் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், அந்த பெயின் அந்த போக்கசிங் எல்லாம் நல்லா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த கார்டிசெப்ஸுக்கு ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்கு. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரம்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னன்னா நம்மளோட இந்தியால அருணாச்சல பிரதேசத்துல அந்த அந்த மவுண்டெயின் அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கும் இருக்கு. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீனர்கள் அவங்க கிட்ட அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் ஆனப்போ, அதாவது கார்டிசெப்ஸ் கிடைக்கிறது டிமாண்ட் ஆனப்போ நம்மளுடைய நாட்டுக்கு எல்லை தாண்டி வந்தாங்க. இது நிறைய நியூஸ்ல கூட நீங்க எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு அரிய வகையான ஒரு பொக்கிஷன் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலிக்சமிக்ஸ், அதுல இருக்கக்கூடிய இந்த கார்டிசெப்ஸ் அண்ட் ஸ்டிவியா ரெபோடியானா அப்படிங்கிறது மதுர துளசி, சீனி துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இயற்கையாகவே வந்து ஃப்ரக்டோஸ் இனிப்புத்தன்மை உடையது. ஆனா நம்மளுடைய கிளைசமிக் இண்டெக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. சோ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். அதே மாதிரி ஹார்ட்டோட ஹெல்த், ஹார்ட் டிசீஸ்ல இருந்து ப்ரொடக்டிவ் பண்ணும். ஹெச்டிஎல் எல்டிஎல் அப்படிங்கிற ஒரு நல்ல கொலஸ்ட்ராலை மேம்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இம்யூனோ சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும். அலர்ஜினால வரக்கூடிய இன்ஃபிளமேஷன், அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு ரெமெடியா இருக்கும். மலட்டுத்தன்மைக்கு, நரம்பு மண்டலத்தை வலுப்பெற செய்யறதுக்கு, புரோஸ்டேட் கிளாண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இந்த ஸ்டிவியால இருக்கு. சோ பாசிஃப்ளோரா பாத்தீங்க அப்படின்னா திருப்பூனைக்காளி பாசிஃப்ளோரா, இது மத்திய அமெரிக்கால பரவலா இருக்கு. நம்மளுடைய இந்தியாலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாசிஃப்ளோரா சிறுபுனைக்காளி இருக்கு. ஸ்பெஷலா வந்து நம்மளுடைய தமிழர்கள் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பாசிஃப்ளோராக்கு இருக்கு. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ரத்தத்துல வந்து விஷம் எல்லாம் ஏறிட்டுனா அது குணப்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அந்த அரிய வகையான ஒரு விஷயம். அந்த விஷயம் வந்து இந்த பாசிஃப்ளோரால இருக்கு. காரணம் என்னன்னா பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அண்ட் நம்மளுடைய பிளட்டோட பிஹெச் லெவல், அந்த பிளட்ல பாத்தீங்கன்னா 50% பிளாஸ்மா இருக்கும், பாக்கி 50+ வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாக்லெட்ஸ். இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது பிஹெச் லெவல்ல இருக்கணும். ஏன்னா நம்மலாம் வி ஆர் மேட் அப் ஆஃப் எதுல அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வாட்டர் பேஸ் தான். 70% வந்து வாட்டர் பேஸ் தான். அந்த பிளாஸ்மா பாத்தீங்கன்னா வாட்டர் பேஸ் தான். அந்த பிளாஸ்மா வந்து உங்களுக்கு ஆசிடிட்டியா மாறும் போதுதான் ஏகப்பட்ட டிசீசஸ் வரும். ஈவன் கேன்சர் குரோத்தே அப்பதான் விகரஸா நடக்கும். சோ அப்பேற்பட்ட அந்த பிளட்டோட பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த பாசிஃப்ளோரால இருக்கு. மலட்டுத்தன்மை, அந்த கான்ஸ்டிபேஷன், மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூலத்துக்கு இதுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரெமடியா நம்மளுடைய எலிக்சமிக்ஸ் இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பாசிஃப்ளோரோட நல்ல ஒரு விஷயம். அது மாதிரி ஆன்சிட்டி, பதட்டம், ஒரு படபடப்பு, இது மாதிரியான இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ பாசிஃப்ளோரா அதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ணக்கூடிய தன்மை, தூக்கமின்மைக்கும் பாத்தீங்கன்னா பாசிஃப்ளோரா மிகச்சிறந்த ஒரு நிவாரணையா இருக்கு. நம்மளோட தமிழர்கள் வந்து அழகா 2 விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து நம்மளுடைய ரத்தம் சுத்தமா இருந்தாலே ஆரோக்கியமா இருக்கும். அந்த ரத்தம் சுத்தம் அப்படிங்கறதுதான் வந்து தமிழனோட தமிழ் மருத்துவம். அதே மாதிரி மூலிகை பொறுத்தவரையும் ஒரு சில மூலிகை வந்து தனித்து இயங்குவதை விட பல மூலிகைகளோட சேர்ந்து இயங்கும் போது அதோடைய சிறப்பு பலன் அதுல கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னது யாருன்னா தமிழனுடைய மருத்துவம் தான். அந்த வகையில நம்மளுடைய எலிக்சமிக்ஸ்ல இந்த மாதிரியான அரிய வகையான இந்த ஹெர்ப்ஸ், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தா ட்ரெடிஷனலா சாப்பிட்ட விஷயங்கள் தான் எல்லாமே சேர்ந்து ஒரு கோர்வையா அமைஞ்சதுனாலதான் இன்னைக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் நிறைய விஷயத்துக்கு என்ன கிடைக்குது, ரிசல்ட் கிடைக்குது. ஜபுகடிபா அண்ட் வில்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிபிள் ஃப்ரூட்ஸ். அதுலயும் ஜபுகடிபா வந்து ரொம்ப வாசமா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நிறைய ஹெல்த் ப்ரொமோட்டிங் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்கு. புரதம், நார்சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், அமினாசிட், ஃபிளவனாய்ட்ஸ், ஆந்தோசைனின், டானின்ஸ், ஃபினோலிக் ஆசிட், பாலிஃபினால், நிறைய ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான்
ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, கேன்சர் ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேர் குரோத்துக்கு, ஒபிசிட்டிக்கு, பல்மினரி டிசீஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜவுகடிபா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி பில்கியா. பில்கியா வந்து ஜமைக்காவோட நேஷனல் ஃப்ரூட்ஸ். ஆப்பிரிக்கால ஜமைக்காவோட நேஷனல் ஃப்ரூட். இது என்னன்னா காயா இருக்கும்போது விஷம் பழுத்துச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவு மருத்துவம். எஸ். இப்ப இந்தியாலயும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இத பயிரிட பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அக்கின்னு கூட நம்மளுடைய தமிழ்ல சொல்லுவாங்க. லிச்சி, ரம்புட்டான் இந்த மாரி இருக்கு பாத்தியா, லிச்சி பழம். இதோட வகை குடும்பத்த சார்ந்த ஒரு பொருள் தான். இது வந்து ஸ்பெஷலா வந்து மலேரியா, டைபாய்டு, ஹை ஃபீவர், எல்லோ ஃபீவர்ன்னு அந்த மாரி ஃப்ளூ வகைகளுக்கெல்லாம் அருமையான ஒரு மெடிசன்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்டா இதுல இருக்கு. அண்ட் இது ஏன் பர்ட்டிகுலரா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய செல் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ வந்து புரொடெக்டிவ் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ் புரொடெக்டிவ் பண்ணக்கூடிய விஷயம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சரி செய்யக்கூடிய விஷயம். இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க சாதாரணமா இன்னைக்கு அடிக்கக்கூடிய வெயில்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, டெய்லி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஆயிடும். காரணம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங் அது ஒரு பக்கம். அந்த எக்ஸ்போஷர் அந்த அந்த கதிர்வீச்சோட எக்ஸ்போஷர் பாத்தீங்கன்னா, அதை தாங்க முடியாத நிலைக்கு நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப விகரஸா வந்து கதிர்வீச்சுகள்லாம் வந்து நம்ம மேல பாஞ்சுட்டு இருக்கு. அதுதான் உண்மையான விஷயம். சோ அந்த மாரி நடக்கும்போது என்ன ஆகும்? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். செல்ஸ டேமேஜ் பண்ணும். செல் டேமேஜ் தான் வந்து ஒட்டுமொத்த கீழ இருக்கக்கூடிய அடிமட்டத்த உடைச்சுட்டா மேல இருக்கக்கூடிய பில்டிங் டபார்ன்னு விழுந்துரும் பாத்தீங்களா? அதேதான். இது செல்ஸ பாதிக்கிறது தான் வந்து ஒட்டுமொத்த உடம்பையுமே மெல்ல, 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 மெல்லமா அதோட ஃபங்ஷனாலிட்டி, அதோட ஹார்மோன் செக்ரேஷன்ஸ், அதோட நர்வஸ் சிஸ்டம்ஸ், அதோட விஷயங்கள் எல்லாம் வந்து பழுதாக்குறதுனால தான் நெறைய டிசீஸ்ல இன்னைக்கு மாட்டிட்டு அதுலேருந்து வெளில வர முடியாம இருக்கும். சோ அப்பேற்பட்ட அந்த செல் குரோத்த ப்ரொமோட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இதுல இருக்கு. நெறைய விட்டமின் சி இதுல இருக்கு. கேன்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம், ஆன்டி ஏஜிங், கான்ஸ்டிபேஷன், ஹெர்னியா, ரொமட்டாய்சம், கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஒரு ஃப்ரூட்டா வந்து இந்த பில்கியா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 12 இன்கிரிடியன்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன் தான். மனுஷ உடம்புக்கு தேவையான அந்த எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், ட்ரேஸ் மினரல்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இதுதான் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா இது பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க. இந்த பவுடர் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய எலிக்ஸர் மிக்ஸ் இத எடுத்துக்கக்கூடிய விதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்லிங்கும். இந்த ப்ராடக்ட்டோட நெறைய வந்து யூனிக்கான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. நாக்கு கடியில். நாக்கு கடியில அப்படிங்கும்போது, நாக்கு கடியில பாத்தீங்கன்னா, நெறைய ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ஜங்ஷன்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நாக்கு கடிகள். சோ அங்க வைக்கும்போது என்ன ஆகுது, அது பக்கத்துல இருக்கக்கூடிய சலவரி கிளாண்டோட எச்சில், உமிழ்நீரோட மிங்கிள் ஆயிடும். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நொறுங்க திண்டா நூறாயுசு. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அந்த எச்சில் உமிழ்நீரோட நல்லா மிக்ஸ் ஆகி மென்னு முழுங்கப்படும் பொழுதுதான் நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணுது, லிவர் என்ன பண்ணுது, இவன் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுருக்கானா, ஃபேட் சாப்பிட்டுருக்கானா, புரோட்டீன் சாப்பிட்டுருக்கானான்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அது என்சைம் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் செக்ரேட் பண்ணுது. சோ நம்மளுடைய ப்ராடக்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த உமிழ்நீரோட கலந்து ஈஸியா பிளட் ஸ்ட்ரீம்ல அப்சார்ப்ஷன் ஆயிடும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா எலெக்சமிக்ஸ சாப்பிட்டுட்டு வரும்போது மத்த விஷயங்கள்லாம் மத்த ப்ராடக்ட்லாம் வெளியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா ஜிஐ ட்ராக் வரையும் தான் ஒர்க் பண்ணும். ஆனா இது இன்டெப்த் ஆஃப் த வரையும் ஒர்க் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இத அப்சர்வ் பண்ணி அது ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அந்த மாதிரியான டிசைன் தான். வேற ஒண்ணும் இல்ல. நானோ டெக்னாலஜி வரை இந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. எந்த அளவுக்கு வந்து ஒரு சொட்டு விஷம் எப்படி ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த உடம்பே வந்து அப்படி சம்மிக்க வைக்குது. அதேதான் அந்த பிஞ்ச் ஆஃப் த பவுடர் பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த டிசைனிங், அந்த டெக்னாலஜி ப்ராசஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடியில ஈஸியா வந்து அப்சர்ப்ஷன் பண்ணி ஃபாஸ்ட் ஒர்க்கிங் பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இந்த இடத்துல அமையுது. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பாடிக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியாகும். கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த 5 அடி உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்குன்னா நர்வ்ஸ் அண்ட் கேப்லரி சிஸ்டம் இருக்கு. கேப்லரி அப்படின்னா நர்வ்ஸ் வந்து 16 டிவைட் பண்ணி எந்த அளவுக்கு மைன்யூட்டா இருக்கோ அந்த அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துது. அங்கனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்ல ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் லெவல் வரையுமே அந்த இன்டெப்த் ஆஃப்ல என்ன பண்ணுதா கிளென்சிங் பண்ணும், டிடாக்சிபிகேஷன் பண்ணும். சிஸ்டையோ இல்ல தேவையில்லாத கழிவையோ இல்ல கொழுப்பையோ எதெல்லாம் வந்து தேவையில்லாம பாடிக்கு தேவையில்லாம அங்கங்க கிடக்கோ அது எல்லாத்துலயும் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியாக்கும். எப்படி வெளியாக்கும் அப்படின்னா கண்ணு வழியா, கண்புரை வழியாகவோ இல்ல சளி வகையா மூக்கு வழியாகவோ இல்ல வாமிட்டா வாய் வழியாவோ இல்ல காது புறமாகவோ இல்ல தோல் வழியாகவோ
தொப்புள் வழியாகவோ, யூரினேஷன் வழியாகவோ, மோஷன்ஸ் வழியாகவோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும். அதனாலதான் எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணும்போது, நம்மளுடைய பாடிக்குள்ள எந்த உறுப்புல எங்க ஃபால்ட் இருக்கோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ட நீங்க ஃபீல் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் நமக்கு உடம்புக்குள்ள போய் இது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு டிடாக்சிஃபிகேஷன குடுத்து, நல்ல பிளட் சர்க்குலேஷன குடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆயிடுது. அப்ப ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆனதும் 99.9% நம்மளுடைய பாடியை தன்னைத்தானே ஹீல் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிக்கு வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இது ரெகுலரைஸா கண்டினியூ பண்ணும்போது டெடாக்சிபிகேஷன், பிளட் சர்க்குலேஷன், நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள எந்த செல்ஸ்ல என்ன டேமேஜோ நல்ல நியூட்ரிஷன்ஸும் போயிட்டு இருக்கிறதுனால நல்ல ஈஸியா குயிக்கான ஒரு ரெக்கவர் அண்ட் குயிக்கான ஃபாஸ்ட் ரிசல்ட்டை நம்மளால எதிர்பார்க்க முடியுது. முக்கியமா 4வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்மளோட பாடியில ஹார்மோன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே, அதாவது நம்ம தலையிலேருந்தே எடுத்துக்கலாம். பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ், அதாவது தைராய்டு, இது அது மாதிரி பேங்க்ரியாட்டிக், அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்ரினல், கிட்னில இருக்கக்கூடிய ஆட்ரினல் ஹார்மோன்ஸ், அது மாதிரி டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்கா செக்ரேட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது இல்ல, ஹார்மோன்ஸ் பேலன்சிங் இல்ல, ஒண்ணு ரொம்ப கூட போகுது, ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கு, இல்ல பேங்க்ரியாட்டிக் இது சுத்தமாவே சுரக்கல, பீட்டா செல்ஸ் இதுல சுரக்கல, இன்சுலின் சுரக்கல அப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான இதுதான் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அப்பேற்பட்ட ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு நிறைய காரணிகள் இருக்கு. இன்னைக்கு தவிர்க்க முடியாத நிறைய விஷயங்கள் என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாத்தீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்கானிக்கான வேலைதான் வளருதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஓகேவா? நிறைய பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பாத்தீங்கன்னா, ரொம்ப மனுஷன் கடந்த காலமா பணம் 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 அப்படிங்கறது முக்கியம் செலுத்தினதுனால அவனோட உணவு பழக்கத்தை அவன் கேரே பண்ணிக்கல. இது ஒரு மிகப்பெரிய இந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, பட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டுங்க. ஒபிசிட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் ஏற்படுத்தி அது ஒரு பெரிய மார்க்கெட்டே பின்னாடி இருக்கு. இது ஒரு ஒளியப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம், மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொழு கொழுன்னு இருப்பாங்க, நல்ல புசு புசுன்னு. காரணம் என்னன்னா, நிறைய இனிப்பு, நிறைய மாவு சத்து, ரொம்ப. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது ரொம்ப டேஞ்சர். ஜங்க் ஃபுட், குப்பை ஃபுட்னே பேர் வச்சா அதுக்குதான். சோ ஓவர் ஆஃப் எல்லாமே அதுக்குள்ள கடக்கும். சோ ப்ராசஸ்டும் அந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், இந்த பீவரேஜஸ் சொல்லக்கூடிய ஆசிடிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பீவரேஜஸ் சாப்பிடுறது, எம்எஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த சைனீஸ் சால்ட் உள்ள உணவுகளை நமக்கு தெரியாது, அவன் சைனீஸ் சால்ட் போடுறானா என்னன்னு தெரியாது, அதாவது அஜினமோட்டோ. ஏன்னா சமைக்க தெரியாதவங்க கூட அப்படி தூவி விட்டா போதும், சாம்பார் போட்டு அப்படி தூவி விட்டா அப்படியே அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி KFC சிக்கன் அதுல அப்படியே தூவி விட்டா அது ஒரு சூப்பர் டேஸ்டா வித்தியாசம். நம்ம வீட்லயே தான் கோழி பொரிப்போம், ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். காரணம் என்னன்னா இதுதான். சோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, பிளட்ல போய் சர்டன் ஸ்டேஜ்க்கு மேல பிளட் கிளென்சிங், பாடி கிளென்சிங் பண்ணாது. அந்த சைனீஸ் சால்ட் கிளென்சிங் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும், அது ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்து லிபோமாவா கொழுப்பு கட்டியா மாறிடும். அந்த கொழுப்பு கட்டி நாளடைவுல கேன்சர் கட்டியாவே மாறிடும். அது மட்டும் இல்லாம ஹார்மோன் இம்பாலன்ஸையும் ஏற்படுத்தும், பாடியை ஃபேட்டை கொண்டு வரும், மெட்டபாலிசத்தை அடிப்படுத்தும், எனர்ஜி இருக்காது, ஆனா பாக்குறதுக்கு குண்டா இருக்கும், அவன் எனர்ஜியாவே இருக்க மாட்டான். இதுதான் ரீசன். சோ அது கூட சேர்த்து அவங்க நண்பர்களா என்ன வந்துடும், டைப் 2 டிசீஸ் வந்துடும், ஹார்ட் டிசீஸ் வந்துடும், பிபி வந்துடும், லிவர் டிசீஸ் வந்துடும், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும், லிவர் சிரோசிஸ் வந்துடும், மூட் டிசார்டர்ஸ் வந்துடும், கேன்சர் வந்துடும், எக்கச்சக்கமான விஷயத்துக்கு ஒட்டு மொத்தமா பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். சோ அதனாலதான் எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 to 6 மந்த்ல அவங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்களோட பாடி ஹைட்டா இருந்தாலும் சரி, கட்டையா இருந்தாலும் சரி, அவங்க பாடியோட ஃபிட்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின்னோட அழகெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மெருகி ஏறும். அவங்க பாக்குறதுக்கு அந்த யங் லுக் கிடைக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காவும் இருப்பாங்க. பிசிக்கலாவும் மட்டும் இல்லாம மென்டலி தே ஆர் வெரி ஹாப்பினஸா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய அந்த செரட்டனைன், டோபமைன், என்டோர்பின், ஆக்சிடாக்சின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா செக்ரேட் பண்ணும் நம்மளோட எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் சாப்பிடும்போது. சோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய அத்தனை விஷயத்துக்குமே, பிம்பிள்ஸா இருக்கட்டும், டிஸ்கலரேஷன்ஸா இருக்கட்டும், ஈவன் இன்ஃபர்டிலிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம், மிகப்பெரிய நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ரேஷியோ கொடுத்ததுக்கான மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்டிலிட்டி தாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கு. அது ஜென்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அவங்களுடைய எப்படி சொல்றது, டயபெட்டிக்னாலயோ இல்ல ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரியான விஷயத்தினாலயோ, இல்ல அவங்களுடைய பிளட்டோட திக்னஸ்னாலயோ, இல்ல அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன்ஸ்ல ஒழுங்கான ப்ராப்பரான ஒரு ஹெல்த் இது இல்லாம, அவங்களோட எரெக்டர் டிஸ்பங்க்ஷன் பிரச்சனை இல்ல, ஜீரோ கவுண்ட்னால. அதே மாதிரி பெண்கள்
பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் சைக்கிள், ஹார்மோன் பிரச்சனைனால, தைராய்டு பிரச்சனையினால, அவங்களுக்கு ஒழுங்கான எக் ப்ரொடக்ஷன் இல்லாதனால, அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் நல்லா இல்லாதனால, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறதுனால, யூட்ரஸ் வந்து ஆரோக்கியமா இல்லாதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து திருமணமான 10 பேர்ல 3 பேருக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவுட்டர் சைட் ஆஃப் த சிட்டிஸ்ல எங்க போனாலும் தெருக்கு தெரு என்ன இருக்கு? கருத்தரிப்பு மையம். அப்பேற்பட்ட விஷயத்த இந்த எலிக்சமிக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷமா ஒரு 1000 பேருக்கு நீங்க செக் போட்டு கேரண்டியா நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா 990 பிளஸ் ஆஃப் த பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். மிகப்பெரிய ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? ஒரு திரு இந்திரியத்திலேருந்து தான் ஒரு மனிதர் படைக்கப்பட்டான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒரு 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 வம்சம் ஒரு வாழையடி வாழையாக ஆகுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் திருமணமே செய்து வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஒரு விஷயத்த, ஒரு பாக்கியத்த எங்க போயுமே ட்ரீட்மெண்ட் போய் நான் ஐவிஎஃப் முறை ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். அங்க செலவு பண்ணிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் எங்க போயுமே எனக்கு பாக்கியம் இல்லன்னு சொல்லி கடைசியா இப்ப இதுலயா எங்களுக்கு கிடைச்சிட போகுதுன்னு சொல்லி வந்த எத்தனையோ பேருக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. 1க்கு 2ஆவும் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்தும். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மிராக்கிளஸ் இறைவனோட ஆசீர்வதிக்கப்பட்ட பொருள்னு சொல்றதுக்கு உண்மையிலே உன்னதமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி தான். இந்த குழந்தை பாக்கியம் கொடுத்ததுதான். சோ உண்மையிலேயே வந்து இங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னா தாராளமாக எலிக்ஸிமிக்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளட்டோட பிஹெச் லெவல மெயின்டைன் பண்றது. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 5 விஷயம் நல்ல டிடாக்சிபிகேஷன் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் பண்ணி உங்களோட ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணி நாலது ஹார்மோன்ஸ் இங்க பேலன்சிங் பண்ணி நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய பேஜ் லெவல மெயின்டைன் பண்றதுனாலதான் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் ஏகப்பட்ட ரிசல்ட், அற்புதமான ரிசல்ட் எங்கேயுமே எங்க போயுமே நம்ம பார்க்க முடியாத காண முடியாத மிராக்குலஸான ரிசல்ட் எல்லாம் இதுல கிடைச்சிருக்கு. சோ அதனாலதான் இது ஒன்லி ஒன் சொல்யூஷன் ஃபார் மெனி ப்ராப்ளம் சொல்றோம். 100% பியூர் வெஜிடேரியன்ஸ். இன்ன வரையும் நம்ம ப்ராடக்ட சாப்பிட்டு யாருமே என்ன கிடையாது டிஸ்சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. 100%. அதனாலதான் இதுல 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டிட் சொன்னோம். சோ நம்ம கிட்ட FSSAI சர்டிபிகேட், யூனிக் ஃபார்முலால மேடப்பான அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட், GMP சர்டிபிகேட், பியூர் சர்டிபிகேட், 100% ஹெர்பல் சர்டிபிகேட், FSSAI சர்டிபிகேட், ஹலால் சர்டிபிகேட் எல்லா விதமான சர்டிபிகேட்டுமே நமக்கு இருக்கு.